மாடிப்படி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு. படி அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நாங்கள் இருப்பியல்ல வீட்டுக்குள்ளே போட்டுக்குங்க. வீட்டுக்குள்ளே போடுறது ரொம்ப நல்லது. லிஃப்டெல்லாம் நினச்ச இடத்துல போட்டால் அது எல்லாமே வீடு கரெக்டாக இருக்கும். வாஸ்து லிஃப்ட்னால அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே கேண்டிலிவர் படிக்கட்டு கரெக்டாக போடுறது இல்லை. கேண்டிலிவர்னா என்ன? தமிழில் தொங்கும் படிக்கட்டு. பெண்கள் அங்கே பாதிச்சிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான இஷ்யூஸ் இருக்கும். தரமா பர்ஃபெக்டா இருப்பியல் படி வீடு அமைந்தால் எக்ஸலண்ட் ரிசல்ட். அமைதியா வீட்டுக்குள்ள வீடு தூங்கும் போதுதான் இந்த இருப்பியல் வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்த என்னோட குருநாதரோட ஆய்வுல 50, 100, 200, 500ன்னு சீரியலாக அடுக்குங்க. உங்களோட பர்ஸில் பஸ் டிக்கெட்டு, தேவையில்லாத மருந்து சீட்டுகள் இதெல்லாம் வைக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரூமில் மெடிசன்ஸை வைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே செய்கிற தவறு என்னென்னா, வார்த்தைகளில் கவனம் தேவை அனைவருக்கும். நீ ஒருத்தரை ஒரு விஷயத்தை விமர்சிக்கிற அப்படின்னா நம்ம நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இருப்பியல் விஷயங்கள் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது வாஸ்துல சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசும்போது மாடிப்படி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு. எந்த பக்கம் வைக்கிறது, எப்படி வைக்கிறது, அப்புறம் இந்த 1லேருந்து 9 இந்த மாதிரிலாம் ஆட் நம்பர்ஸில் வைங்க, இதெல்லாம் எல்லாருமே சொல்றது. நீங்க மாடிப்படி எப்படி பார்க்குறீங்க? உங்களோட இருப்பியல் வாஸ்துல மாடிப்படி எப்படி அப்படிங்கிறது மோஸ்ட்டாக நாங்கள் இருப்பியல்ல வீட்டுக்குள்ளே போட்டுக்குங்க. வெளியில இல்லை, வீட்டுக்குள்ளே போடுறது ரொம்ப நல்லது. அது டிகிரி பார்த்து வடக்கு எத்தனை டிகிரி ரைட் ஆர் திரும்ப இருக்குங்கிறத பொறுத்து குறிப்பிட்ட ஒரு 22 டிகிரியில் தெற்கு பகுதியிலையும் குறிப்பிட்ட ஒரு 22 டிகிரியில் மேற்கு பகுதியில் மட்டும்தான் போடணும் வீட்டுக்குள்ள படி. அதே மாதிரி லிஃப்ட் போட்டாலும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட 22 டிகிரியில் சவுத் ஆர் வெஸ்ட்டில் அதாவது படி ஏறி போற மாதிரி. லிஃப்ட்னா குழி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழி போடக்கூடாது. அது இருக்கு. அந்த மாதிரிலாம் இப்ப அழகா வந்துருச்சு. அந்த மாதிரி வாஸ்து படி கரெக்டா லிஃப்ட் போடணும். லிஃப்ட் எல்லாம் நினைச்ச இடத்துல போட்டா அது எல்லாமே வீடு கரெக்டா இருக்கும். வாஸ்து லிஃப்ட்னால அங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். பள்ளம் தோணுது. ஆமா, பள்ளம் வரக்கூடாது. தெற்கு மேற்கு பள்ளம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ள லிஃப்ட் போட்டு பள்ளம் பண்ணிட்டு கவர் பண்ணிடுறாங்க. என்ன கவர் பண்ணாலும் பூமிக்கு அடியில குழி இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. எந்த இடத்துல கரெக்டா அந்த லிஃப்ட் வைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி படிக்கட்டுகள், வெளிப்புற படிக்கட்டுகளும் நாங்க இருப்பியலை பொறுத்த வரைக்கும் தெற்கு மேற்குல போட்டுக்குங்க. இந்த ரைட்டு திரும்பி லெஃப்ட் திரும்பணுமா, இத்தனை படிக்கட்டு எண்ணிக்கை அதெல்லாம் கிடையாது. இந்த கேண்டிலிவர் படிக்கட்டு வடமேற்கு தென்கிழக்குல கூட சில இடங்கள்ல பாதிப்பு கொடுக்குது லோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அதே மாதிரி கரெக்டா எல்லாருமே கேண்டிலிவர் படிக்கட்டு கரெக்டா போடுறது இல்லை. ஐயோ, நம்ம கேண்டிலிவர் படிக்கட்டு அது குறிப்பிட்ட வெயிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு போகும்போது தப்பாக போட்டுட்டு நான் கேண்டிலிவர் படிக்கட்டு தான் போட்டிருக்கேன்னு நம்மகிட்ட அடித்து பேசுவாங்க. அங்கே போய் நேரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேண்டிலிவர் இருக்காது. கேண்டிலிவர்னா என்ன? தமிழில் தொங்கும் படிக்கட்டு. பூமியில் டச் ஆகக்கூடாது. ஆனால் பூமியில் டச் ஆகிட்டு இருக்கும். அவங்க நம்மகிட்ட கிளைண்ட் சொல்கிறது நான் கேண்டிலிவர் படிக்கட்டு தான் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னன்னு புரியாமையே சொல்லுவாங்க. கட்டுறவங்களுக்கும் அது தெரியாது. இந்த தவறு பெரிய பாதிப்பு கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்ப பூமியில தொட்டா வேற எதனா நல்ல விஷயம்? லோடுங்கிறது வெயிட்டேஜ். வடமேற்கு வடக்குல ஒரு 20 டிகிரி திரும்பிருச்சுன்னா வடமேற்கு மத்திய பகுதியிலே வரும் அந்த படிக்கட்டு. அந்த வீட்டுல வயிறு பிரச்சனைகள் இருக்கும். வீட்டோட பிரம்மம் அடி வாங்குன்னு சொல்றீங்க நீங்க? பிரம்மம் கிடையாது. வடக்கு திசை ஒரு 20 டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னா அங்க வடமேற்கு படிக்கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிறது வரும்போது அந்த வீட்டோட பெண்கள் அங்க பாதிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான இஷ்யூஸ் இருக்கும். ப்ளஸ் ஆண்களுக்குமே சேர்ந்து வயிறு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். லிவரு, கால் பிளாடர், பித்தப்பை பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி அது இதுக்கு ஈக்குவலாக அங்கே தென்கிழக்குலேயும் தவறு இருக்கும். தவறு இருந்துச்சுன்னா அங்கே லங்ஸ் பிரச்சனை. நல்லாவே இருப்பாங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு கிளைண்ட் சொல்கிறாங்க, எல்லாமே பார்த்தாச்சு. தெற்கு பார்த்த வீடு தென்கிழக்கு பாதிப்பு இருக்குது, வெட்டுப்பட்டு கட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ அந்த தென்கிழக்கை விட்டுட்டு போர்ட்டிகோ எடுத்திருக்காங்க. அதான் நீங்கள் சொன்னீங்களா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9ஆ பிரிக்கிறேன்ட்டு. அந்த கதையெல்லாம் இப்போ எடுபடாது. பழைய காலத்தில் இருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை.
அப்போ கூட்டு குடும்பம், அப்போ வாழ்வியல் வேற. இன்னைக்கு சின்ன குடும்பத்துக்குள்ள சின்னவங்க குறுகிட்டோம். அன்னைக்கு நிறைய விருந்தாளிகள் வந்தாங்க, கலகலப்பா இருந்துச்சு. அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்து வீட்டுக்குள்ள கிடையாது. அந்த காலத்து வாஸ்து வேற, அந்த காலத்து கூரை வடி, அதாவது யூனிவர்ஸோட எனர்ஜியை கூம்பு வடிவத்துல உள்ள வாங்கிட்டு இருந்துச்சு வீடு. இன்னைக்கு கிடையாது. அடுக்குமாடி குடியிருப்புகள். இங்கெல்லாம் தரமா பர்ஃபெக்டா இருப்பியல் படி வீடு அமைந்தால் எக்ஸலண்ட் ரிசல்ட். அமைதியா வீட்டுக்குள்ள வீடு போட்டு அந்த இடத்துல தூங்கிக்குங்க. ஏன்னா தூங்கும் போது தான் இந்த இருப்பியல் வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்த என்னோட குருநாதரோட ஆய்வுல இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்து ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஒரு செப்டிக் டேங்கை மாற்றியே சென்ற ஆண்டுல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கு. செப்டிக் டேங்க் தப்பு, குழந்தை இல்லாதவங்க எல்லாரும் உங்க வீட்டோட செப்டிக் டேங்க் கரெக்டா அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. கரெக்ட் திஸ், அதான் நீங்க காம்பவுண்ட்ல மோதாம போட்டிருப்பீங்க, வீட்டுல மோதாத போட்டிருப்பீங்க, கரெக்ட் தான். டிகிரி மாறி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரைட்டு திரும்பி இருந்தா வடமேற்குக்கு மேற்கு அந்த செப்டிக் டேங்க் போயிருந்துச்சுன்னா ஒன்றும் யூஸ் இல்லை. கடன் தான் நிறைய இருக்கும். உங்ககிட்ட வேலை செய்யறவன் உங்களை ஏமாத்துவான். ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும், பல்லு பிரச்சனை வந்திருக்கும். நீங்க சொல்ற செப்டிக் டேங்க் மட்டுமா இல்ல சம்புமே? செப்டிக் டேங்க் சம்பு ஓரளவு கரெக்டா வந்துரும். ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒன்றும் வடக்கு மத்தியத்துக்கு வரைக்கும் கூட வந்தா கூட தப்பு கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை பண்றதுல மாற்றுறது இங்க செப்டிக் டேங்க் தான் தப்பு வரும். படிக்கட்டு குழந்தையின்மை இருக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் இன்ஃபர்டிலிட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால அவங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். நிச்சயமா செக் பண்ணிக்கிட்டு எடுங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். உடனே வந்து நல்ல அந்த டாக்டரோட அந்த ஹெல்ப்பு ப்ளஸ் வந்து நமக்கு அந்த டைமு, அந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே மேம், இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களுக்கு சொல்றேன். யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாத யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கூட குழந்தை இல்லைன்னே சொல்லக்கூடாது. குழந்தைக்காக காத்திருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் வந்து குருவாயூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். குருவாயூர் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்த முறை குழந்தையோட வந்து உங்களுக்கு துலாபாரம் வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு கிருஷ்ணன் நிச்சயமாக வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு ராதை கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது போலவே நிறைய பெட்ரூமில் வந்து நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸை வைங்க. ஏன்னா உங்களோட ஆள் மனதுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்குதுங்கிறது கான்செப்ட். அப்போது நீங்கள் அடிக்கடி அந்த குழந்தையோட பிக்சரை பார்க்கும் பொழுது உங்கள் உடம்புலேயே ஒரு மாற்றங்கள், ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது அழகாக குழந்தை கிடச்சிரும். இதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இப்போ கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் சேலஞ்சு. முன்னாடி காலத்துலலாம் ஒரு குழந்தைய தத்து எடுப்பாங்க, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு தத்து எடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிது. எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல உங்கள் வயசுக்கு, ஆனால் எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை கிடைக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஃபிக்காக யோசிக்கும் பொழுது, அதாவது அந்த தத்தை எடுத்த பிறகு அந்த தாய்மையின் கரிசனத்தோடு அந்த குழந்தைகிட்ட விளையாடுறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது, இந்த மாதிரி அந்த அந்த அம்மாவாயிட்டோங்கிறத இந்த உடம்பு நம்புது. அப்போ ஹார்மோன் சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருது. இது சயின்ஸு. அப்போ இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். நீ ரொம்ப நாள் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட ஆகட்டுமே, இல்லை இனி கிடைக்கும், காத்திருக்கிறீங்களா? உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் ஒரு குழந்தைய கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டுங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டாக்டர் ஆகணுமா, ஒரு ஸ்டெத்தஸ்கோப் சின்னதாக வாங்கி வீட்டில் வைங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஒயிட் கோட் டாக்டர் கோட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு இப்போ நான் காலையில் வரேன்னா கூட இந்த வீடியோ இப்படி பேசணும், இப்படி வரணும், மக்களுக்கு பயன்படணும், அது அப்படின்னு ஒரு இமேஜினேஷனோட தான் வருவேன். கண்டிப்பாக அருமையாக சக்ஸஸ். 2000வது ஆண்டில் வந்து டாக்டர் விஜயலட்சுமி பந்தயன் மாதாஜி கிட்ட தான் இந்த பயிற்சி வகுப்பில் அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த யூனிவர்ஸ்னால் என்ன, இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டு, ப்ளஸ் வந்து பிறகு நான் வந்து வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே. அதில் வந்து உங்கள் வீட்டோட வாஸ்து தப்பாக இருக்குது, வாஸ்துவும் சரி பண்ணிக்கோங்க, வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்லேயும் தூங்குங்க, உங்களோட எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு பதிவிடுங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கும்போது, இந்த குழந்தை விஷயத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை கிடைக்குது அப்படிங்கிறதான் என்னோட ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வாஸ்துவும் வேணும், நம்மளோட மைண்டும் நல்லபடியாக இருக்கணும்,
அதுக்கு உண்டான வழிபாடு இப்போ சொன்னேன் இல்லைங்களா, குருவாயூர் போகணும்னு, இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் ஒன்று போல நம்ம வந்து சேர்ந்து அமையும் பொழுது தான் நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது இம்மீடியட்டாக கிடைக்கும். நான் வெறும் வாஸ்து மட்டும் பார்ப்பது இல்லை, வாஸ்து பார்ப்பேன், அஸ்ட்ராலஜி பார்ப்பேன், ஜோதிடம் பார்த்து கொடுப்பேன், அவங்களுக்கு உண்டான கோவில்கள் சொல்லுவேன், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு உண்டான மேனிஃபெஸ்டேஷன் எப்படி அவங்க பண்ணணும், வேறு என்ன தீபங்கள் ஏற்றணும், வீட்டில் என்ன பொருட்கள் அவங்க தவிர்க்கணும், என்ன கலர் ட்ரெஸ்ஸஸ் போடணும், அந்த வீட்டில் என்ன மியூசிக் ஓடிட்டுருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பையன் படிக்காமல் இருக்கான் அப்படின்னா அவங்க தூங்கும்போது சில வைப்ரேஷனில் உள்ள மியூசிக் போட்டு விடணும். அப்போ அவனோட பிரெயின் வந்து அதை கலெக்ட் பண்ணி அவனை காம் பண்ணி, ஏன்னா புதன் கெட்டு போச்சு அப்படின்னா அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான், அவனை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் சூப்பராக ரிசல்ட் எடுப்பாங்க. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் வந்துட்டு வாஸ்து மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய எண்ணங்களை மாற்றினா தான் நிறைய விஷயங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு பெரிய டவுட் ரொம்ப நாளைக்கு, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயிஸ், இப்போது பேசிக்கலாக சென்னையில் இருக்கிறவங்களும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஈஸியாக இஎம்ஐ போட்டுட்டு ஒரு வீடை வாங்கிடுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டாக தான் வாங்குறாங்க, இண்டிவிஜுவல் அவ்வளோவா கம்மி. ஸோ அதனால் அதை சார்ந்த ஒரு கேள்வி, அடுக்குமாடி கட்டிடம் அப்படின்ற போது கீழே இருக்கிற வாஸ்து தானே மேலே வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குமா அந்த நோய்? அந்த இல்ல ஒரே மாதிரி ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அதுல பல விஷயங்கள் இருக்கு. 16 வீட்டுலயும் அந்த எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு உண்டான ஒரு குறை இருந்தே இருக்கும். ஒரே போல இருக்காது. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து 2 ஆண் குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு வீட்டுல 2 பெண் இருக்கும், ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கும், ஒரு வீட்டில் வந்து யாராவது ஒரு கணவனை இழந்த மனைவியோ மனைவி இழந்த கணவனோ அங்கே இருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தர் அங்கே டிவோர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, ஓகே ஆல்ரெடி அடி வாங்கினவங்க யாராவது ஒருத்தர் அங்கே இருப்பாங்க. அந்த 16 மாடி கட்டணம் இருந்தாலும் 16 வீட்லேயும் அந்த திசை சார்ந்த பிரச்சனை 16 விஷயம் இருந்தே இருக்கும். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இதில் பிரச்சனை கூடுறது குறையிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க திங்ஸை பொறுத்து. ஒருத்தர் வந்து கரெக்டாக ஈசானியத்தை பிளைனாக வச்சுருப்பாங்க, திசைகளுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை அடுக்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஃபால் சீலிங் போட்டிருக்க மாட்டாங்க, சில பேர் போட்டிருப்பாங்க, போட்டதுனால சில பேருக்கு பிரச்சனை, போடாதனால சில பேருக்கு பிரச்சனை, சரிங்களா. யார் என்னதான் பண்ணுறது. அப்புறம் ஒரு அளவுக்கு மீறின திங்ஸ் வீட்டுக்குள்ளே பொருட்களை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பொருள் வந்து எந்த அளவுக்கு வீடு லேசாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் மனசு லேசாக இருக்கும். பொருளாதாரங்கிறது 3வது இடம் தான். வாஸ்து பார்த்தாலாம் பணமெல்லாம் வந்துடாது, மன நிம்மதி ஃபஸ்ட்டு. நிம்மதியாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஒரு சுகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். நல்லா தூங்குவாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி விலை கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நல்ல நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அடிப்படை மனசு லேசாக இருக்கணும், எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. இது வாஸ்து தப்பான வீட்டில் நிச்சயமாக தவறாக தான் எல்லாமே இருக்கும். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ தான் அங்கே வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி இந்த ரூமில் தூங்குங்க, இந்த மாதிரி உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக முயற்சி பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம். எந்த பொருளும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, தேவைப்படுது. பால்காரங்க வந்து பால் பாக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்டால் கூட வேண்டான்னு சொல்லாதீங்க, இருக்கு நாளைக்கு வாங்கிக்கிறேன், அப்படி கொஞ்சம் வார்த்தையில மாற்றிக்குவா. இப்போ வேண்டான்னு சொல்லக்கூடாது. எந்த வார்த்தையுமே வந்து நெகட்டிவா பேசக்கூடாது. எழுதி இது எல்லாமே வடகிழக்கு. ஆல்டர்னேட்டா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வந்துரும். உங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டான மனநிலையில நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிவு வைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அப்போ உங்களோட குணங்களை மாற்றிக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கு பிடிக்காத குணங்கள் என்னங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க, பொறாமப்படக்கூடாது. இப்போ வாஸ்து நிபுணர் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் எத்தனை பேருக்கு வாஸ்து பார்த்துட முடியும்? ஸ்டேட்டுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை மட்டும் கவனிக்கிறோம். ஆந்திராவில் எத்தனை பேர் இருப்பாங்க, கர்நாடகாவில் எத்தனை பேர் இருப்பாங்க, மகாராஷ்டிராவில் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும். டாக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டா நடக்குமா? நடக்காது. அஸ்ட்ராலஜர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனா மக்களுக்கு நம்ம வந்து மணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை.
பணமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறவங்கள நோக்கி பணம் வராது. பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. பணம் நல்லது. பணம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ அந்த விதத்தில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பணம் இல்லை, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணத்தை பற்றி நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அபிமானங்கிறத செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி பணமே இல்லாமல் நிறைய கடனில் பிரச்சனையில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் கவனிச்சிங்கன்னா பணக்காரங்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி தரமில்லாத பேசுவாங்க. கண்டிப்பாக. அப்புறம் வந்து பணம் இருந்துட்டா மட்டும் போதுமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பணத்தை பற்றிய தவறான எண்ணங்கள் வச்சுருக்கவங்களை நோக்கி பணம் வராது. எவ்வளோ பெரிய அப்போ பணத்தை வந்து நீங்கள் ஒரு 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 500 ரூபாய் நோட்டு ஒரு 4-5 கையில் வச்சுக்கோங்க. ஒரு பர்ஸில் கூட போட்டு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா கண்ணில் ஒத்திக்குங்க. அந்த பணத்தை உங்களை நோக்கி வர மாதிரி எண்ணி பாருங்கள். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கும்போது பல மடங்காக பெருகிவான்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக செலவு பண்ணுங்க. கண்டிப்பா. இறைக்கிற கிணறு தான் ஊறும். கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் மேம்படணுன்னு நல்லா ஹாப்பியாக பணத்தை செலவு பண்ணுங்கள். பணத்தை வந்து ஒரு பர்ஸில் அடுக்கி வைக்கிறீங்கன்னா சீரியலாக அடுக்குங்க. 50, 100 கரெக்டாக. அது 1000, 200, 1000, 50, 100, 200, 500ன்னு சீரியலாக அடுக்குங்க. உங்களோட பர்ஸில் வந்து பஸ் டிக்கெட்டு, தேவையில்லாத மருந்து சீட்டுகள் இதெல்லாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி பெட்ரூமில் மெடிசன்ஸை வைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே செய்கிற தவறு என்னென்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா இல்லை நைட்டு தூங்கும்போது நம்மளுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படுது, அதனால பெட்ரூமில் வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுக்கோங்க. எப்போவுமே பெட்ரூமில் மெடிசன்ஸை வைக்கக்கூடாது. எங்கே வைக்கலாம் மேம்? ஓரளவுக்கு அப்படின்னா கிச்சன்லேயும் வைக்கக்கூடாது, டைனிங்லேயும் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடம், ஒரு செல்ஃபு பார்த்து ஒரு ஹாலில் கூட ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. ஓகே. அந்த பாக்ஸில் வந்து 787 அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி வைங்க. HZன்னு போடும். 787 HZங்கிற நம்பரை எழுதி வைங்க. 3 மாதங்களுக்கு பிறகு உங்களோட மருந்து மாத்திரையின் அளவு பாருங்க நிச்சயமாக குறைஞ்சிருக்கும். நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். உழைக்காம ஃபாலோ பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. மந்திரத்துலலாம் மாங்காய் காய்க்காது. வழிகாட்டுதல் வேணால் நம்ம பண்ணலாம். வழிகாட்டுதல் பண்ணும்போது அவங்க அந்த விஷயத்தை எடுத்து செய்யும் போது தான் ப்ராக்டிஸ். நான் வாஸ்து கற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா இன்னைக்கு நான் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக இந்த இடத்துல பேச முடியாது. நிறைய விஷயங்கள் இப்போ அம்மா கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சு இன்னைக்கு என் குடும்பத்தை நான் மேன்மைப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு நான் வந்து மிகப்பெரிய சான்றா இருக்கு. நிச்சயமா எல்லாம் என்னோட வாழ்க்கையிலே நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தது தான். மீறி அடித்து மெடிக்கல் மிராக்கிளாக தான் கொண்டு வந்தேன். அதுக்கு என்னோட உழைப்பு. இன்றளவு நான் உழைக்கிறேன். 3 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். ஒரே மாதிரி சீரியலாக இருக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு பூஜை பண்ணணும், இந்த நாளில் இந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த மணிக்கு மாட்டுக்கு பழம் கொடுக்கணும், அமாவாசைக்கு இதை பண்ணணும், பௌர்ணமிக்கு இதை பண்ணணும், சத்யநாராயண பூஜை கரெக்டாக பண்ணுவேன். இறைவன் அருளால, பெருமாளோட ஆசீர்வாதத்தில். இதெல்லாம் எங்க பாரம்பரியம், எங்க குடும்ப பாரம்பரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இதெல்லாம் சரியா பண்றதுக்குன்னே ஒரு பிளெஸிங்ஸ் வேணும் ஆக்சுவலா. நிச்சயமா இதெல்லாம் எங்க குடும்ப பாரம்பரியம்லாம் கிடையாது. நாங்க சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்த பெண்மணி தான். குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்னோட பேரண்ட்ஸும் படிச்சது. நானா என்னை வளர்த்துக்கிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வந்து எனக்கு ஒவ்வொன்றும் நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் போது அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். சில கஷ்டங்கள் நமக்கு மட்டும் ஏன் இது வந்துச்சுங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அப்போ அந்த கேள்விக்கு விடை தேடி அந்த விடையை எடுக்கிறவன் தான் ஒரு திறமைசாலி. கண்டிப்பா. அப்போ அந்த விதத்துல எனக்கு பிளெஸிங்ஸ் திருச்செந்தூர் செந்திலாண்டவனோட அனுகிரகத்தோட கிடைச்சிது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாறுதல் கொண்டு வந்தாச்சு, சக்ஸஸ் பண்ணியாச்சு. ஒரு அதாவது நான் தான் சொன்னேன், டாக்டருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும்னு. கண்டிப்பா. அந்த மாதிரி என்னோட லைஃப்லயும் சில இஷ்யூஸ் வரும்போது நிறைய வாஸ்து நிபுணர்களே அவங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. சொன்னவெல்லாம் இருக்கான், சொன்னவெல்லாம் நீ அங்கேயே நின்றுட்டுரு, நான் போயிட்டே இருக்கேன், ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் திரும்பி பார்க்குறேன், நீ நின்ன இடத்துலேயே நின்றுட்டு இருக்க. யாரையும் எதுவும் செய்ய முடியாது. வார்த்தைகளில் கவனம் தேவை அனைவருக்கும். நீ ஒருத்தரை ஒரு விஷயத்தை விமர்சிக்கிற அப்படின்னா அந்த விமர்சனம் அடுத்த செகண்ட் ஒன்று அடி மேலே அடி கொடுக்கும் பிரபஞ்சம். கவனமாக இருக்கணும். வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறத கவனிக்கணும். யாரையும் வந்து கடுமையாக சொல்லக்கூடாது. ரொம்ப அமைதி, பொறுமை, கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்லாம் மனிதர்கள் கொண்டு வரும்போது தான் ஞானி ஆயிடுறாங்க. அவங்கள கையெடுத்து கும்பிட்றோம். நம்ம எல்லாருமே நமக்குள்ளேயும் அந்த குணம் இருக்குது.
அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய சக்சஸ் கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும்? சரியான வாஸ்துபடி உள்ள வீட்டுல இருக்கும்போது. இல்லைன்னா நீங்க வருஷம் பூரா மேனிஃபெஸ்டேஷன் தான், நீங்க வருஷம் பூரா மைண்ட் பவர் தான். இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுமை இருக்கு? 4 நாளைக்கு பண்ணுவாங்க, 4வது நாள் வீட்டு. ஆனால் வீட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக வாஸ்துபடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ண வேண்டாம். இயற்கை கரெக்டாக உங்களை வழி நடத்தும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுக்கும். ஏன்னா சரியான வீட்டில் இருக்கும்போது நீங்கள் அற வாழ்க்கை வாழ்வீங்க. கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வராது, தவறான வார்த்தைகள் பேச மாட்டாங்க, தவறான எண்ணங்கள் உங்களுக்கு வராது. அப்புறம் எப்படி பிரபஞ்சம் ஏன் உங்களுக்கு நல்லதை கொடுக்காத போக போகுது? சூப்பராக உங்களை கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. அழகாக முதலிடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க, என்னை போல இறைவனால். கண்டிப்பா மேம். இப்போ நீங்க வீடியோ பதிவு வந்து வாஸ்துக்கு மட்டும் கொடுக்கல, வார்த்தைக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா. அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த மாயாஜாலம் மாதிரி நீங்க சொல்றது, ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நிறைய பேரோட லைஃப்ல கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா இந்த வீடியோவில் மக்களுக்கும் சரி உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் பிரபஞ்சத்தோட தொடர்பு பண்ணி பேசும்போது சில இடங்கள்ல வந்து என்னை நானே தட்டி கொடுத்துக்கிறதுக்காக நீ நல்லா சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை நானே தட்டி கொடுத்துருவோம். அது எல்லாருமே நீங்களும் எல்லாருமே பண்ணணும். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்களா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே மதிக்கலைன்னா யார் உங்களை மதிக்க போகிறாங்க இந்த பூமியில்? அதனால உங்களை நீங்களே எந்த அளவுக்கு உயர்வாக நினச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிடுறேன். அதனால் சில என்னை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் நான் சொல்லியிருந்தா கூட இது வந்து உங்களுக்கு யாருக்காவது ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற எண்ணத்துலேயோ யாரோட மனசையும் புண்படுத்துகிற நோக்கத்திலேயோ நான் இதை சொல்லலை. என்னோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. பிரபஞ்சம் அதுக்குண்டான நாளை இன்னைக்கு எனக்கு கொடுத்தது. அதனால் யாரோட மனசையும் நான் புண்படுத்துகிற விஷயத்துக்கு நான் வரல. நற்பவி, நன்றி மேம். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஒரு ப்ரூஃபா இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணி நான் இப்படி ஆயிட்டேன், அது மற்றவங்களுக்கும் சொல்றேன். என்னோட கிளைண்ட் நான் வந்து கரெக்டாக ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணி ஒரு கிளைண்ட் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் என்ன நானே தட்டிக்குவேன். சூப்பர், இன்னும் அடுத்து நீ நல்லா பண்ணணும். ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போதே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி இவங்க நல்லா இருக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணி காரை திறக்கும் போதே வந்து காலில் விழுவாங்க. அம்மா எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க, வந்த அன்னைக்கே எங்களுக்கு நல்லது நடக்கணும் வாங்க, நடந்துரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க. அதே மாதிரி நான் வாஸ்து பார்த்த உடனே எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், அப்பா அம்மா காலை தவிர யார் காலையும் யாரும் விழக்கூடாது. நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஆதரவில் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன வாழ்த்துங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லா இடங்களுக்கும் இன்னும் நிறைய நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு என்ன நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேரோட பிளஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேரோட விஷஸ் உங்களை வந்து சேரும். நிச்சயமாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.